கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பள்ளிக்கு சென்ற 13 வயது சிறுமியை காரில் வந்த கும்பல் கடத்த முயன்றிருக்கிறது. சிறுமியை கடத்துவதற்காக நம்பர் பிளேட் இல்லாத காரில் வந்தவர்கள் யார்? கடத்தல்காரர்கள் சிக்குவார்களா? கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பாக்கோடு பகுதியை சேர்ந்தவர் ஐயரின் தேவகுமார். இவருடைய மகள் அபிநயா வீட்டருகே உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வியாழக்கிழமை அன்று காலையில் வீட்டிலிருந்து பள்ளிக்கு அபிநயா நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் அபிநயாவை கடத்த முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. 13 வயதான சிறுமி சமயோசித்தமாக சிந்தித்து கடத்தல் கும்பலிடமிருந்து தப்பித்து பள்ளிக்குள் சென்று விட்டார். சாலையில் நடந்த சம்பவங்களை தன்னுடைய வகுப்பு ஆசிரியையிடம் தெரிவிக்க அவர்கள் உடனே வெளியே வந்து பார்த்துள்ளனர். இதை கவனித்த கடத்தல் கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. பள்ளி நிர்வாகிகள் அபிநயாவின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் விரைந்து பள்ளிக்கு வந்துள்ளனர். சம்பவ இடத்தில் ஒரு வீட்டிலிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது நம்பர் பிளேட் இல்லாத ஒரு கார் வேகமாக செல்வது பதிவாகியிருந்தது. சம்பவம் குறித்து மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பைக்கில் ஒரு காரும் ஒரு பைக்கில் காரில் வந்து நம்பர் கிடையாது, எதுவும் கிடையாது. பைக்கில் வந்து இருக்கவங்க வந்து பிளாக்கை போட்டுட்டு வந்து பெரிய பைக்குன்னு சொல்லியாங்க. பிள்ளை வந்து பார்த்துட்டு சொல்லுது பெரிய பைக்குன்னு வந்துட்டு பிள்ளைங்களை வந்து காரில் யாரும் நான் வந்து ஸ்கூலில் கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க. பிள்ளை சொல்லிச்சு இல்லை வந்து ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது, நான் நடந்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைக்கு வந்து 13 வயசு தான் ஆகுது. அந்த பிள்ளை என்னாச்சுன்னா அந்த 2வது வந்து இல்லை வந்து நான் வந்து கொண்டு விடுவேன் அப்படின்னு என்னதில் இல்லை வந்து ஒன்றை தூக்கிட்டு நான் ஏற்றுவேன், காரில் ஒன்றை தூக்கி ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டியிருக்காங்க. இந்த பிள்ளை வந்து பயந்து போயிடுச்சு. ஒரு நோட்டு வாங்கணும், நான் வாங்கிட்டு வரேன், ஸ்கூலில் போய் இந்த ஒரு நோட்டு வாங்கணும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வந்து என்ன பண்ணிச்சு, ஸ்கூலில் போய் வந்து அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, பெற்றோருக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களை விடவுக்கு வந்து பயமாக இருக்குது. அதுக்குள்ள ஒரு நடவடிக்கை வந்து எங்களுக்கு எடுக்கணும். வட மாநிலங்களிலிருந்து குழந்தை கடத்தல் கும்பல் தமிழ்நாட்டிற்குள் புகுந்திருப்பதாக சில நாட்களாக வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் வதந்தி பரவியது. இந்த வதந்திகளால் அப்பாவி மக்கள் பலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இந்நிலையில் சிறுமியை கடத்த முயன்ற சம்பவம் பெற்றோரிடம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.